இந்த படத்தில் இடமிருந்து வலமாக காட்சியளிப்பவர் சிதம்பரநாதனின் தாயார் ராஜாத்தி ஆயாள். அடுத்ததாக இருப்பவர் ஜெயலட்சுமி ஆயாள். சிறுவனாக இருப்பவர் சிதம்பரநாத சூரப்ப சோழனார். அடுத்து இருப்பவர் சின்ன குழந்தை ராஜா என்ற முத்து விஜயரங்கப்ப காலாட்கள் தோழ உடையார். கடைசியாக இருப்பவர் ஆண்டியப்ப சூரப்ப சோழனார். இந்த படத்தில் இருப்பவர் ஜெயக்குமாரி ஆயாள். அருகே இருப்பவர் அரியலூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்த குமாரதுரை என்கிற அரசு நிலையிட்ட ஒப்பில்லாத மழவராய நயனார். இந்த படத்தில் காட்சியளிப்பவர் உடையார்பாளையம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த மகாராஜா சாமிதுரை என்கிற கச்சி பள்ளி கொண்ட ரங்கப்ப காலாட்கள் தோழ உடையார். இந்த படத்தில் இருப்பவர் மகாராஜா சாமிதுரையின் மனைவி ரங்கநாயகி ஆயாள். இந்த படத்தில் அமர்ந்திருப்பவர் தங்கம் ஆயாள். இவர் பிச்சாவரத்தில் பிறந்து முகாசாபரூரில் வாழ்க்கைப்பட்டவர். அருகே நிற்பவர் இவரது மகள் சின்ன பாப்பா ஆயாள். இவர் சாமிதுரை சூரப்ப சோழனாரின் மனைவி. இந்த அரச உடைகள் பிச்சாவரம் பாளையக்காரர்களுக்கானவை. இது பிச்சாவரம் பாளையக்காரர்கள் அணியும் தலைப்பாகை. இது சிதம்பரநாத சூரப்ப சோழனாருக்கு மணிமுடி சூட்டிய போது தில்லைவாழ் அந்தணர்களால் வழங்கப்பட்ட புலிக்கொடி. அதுக்கு மேலே இவங்க பயன்படுத்தின பெரிய ஈட்டி, உடைவாள், அப்புறம் வன்னியர்களுடைய 32 விருதுகளில் ஒன்றா சொல்லப்படுற பகல் தீவெட்டி, சாம்பிராணி கலசம், இப்படி நிறைய பொருட்கள் அங்கே எங்களுக்கு கிடைச்சிது. வருஷம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காலையில் எங்களோட தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தோம். அன்றைக்கு முழுக்க விடிய விடிய சுமார் 14 மணி நேரம் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆவணங்கள் பல புத்தகங்களில் பதிவு பண்ணப்படாதது, பல பேர் அறியாத தகவல்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம். கிடைத்த தகவல்களை பதிவு செய்து கொண்டு சிதம்பரம் திரும்பினோம். எங்கள் தேடலில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தகவல்கள் கிடைத்தன. ஆனால் 1978 சிதம்பரநாத சூரப்ப சோழனாருக்கு முடிசூட்டிய போது எடுத்த படங்கள் கிடைக்கவில்லை.
அவற்றையும் தேடினோம். பிச்சாவரம் ஜமீனை தேடி வந்த நாங்கள் அவருக்கு பட்டம் சூட்டு விழா நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தோம். ஆனால் அந்த படங்கள் அவங்ககிட்டே இல்லை. ஆனால் ஒரு புது தகவல் கிடச்சிது. கெம்பு ஸ்டுடியோன்னு சிதம்பரத்தில் இருக்கிற ஸ்டுடியோவில் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தகவல் கிடச்சிது. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டோம். ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த ஃபோட்டோ நெகட்டிவ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது. அந்த சோழர் மன்னர்களுக்கு வம்சாவழியாக முடிசூட்டுறது வந்து நடராஜர் கோயிலில் நடந்துட்டு இருந்திருக்கு. அதில் கடைசி வாரிசுக்கு 1978 முடிசூட்டு விழா நடந்திருக்கு. அதுக்கு வந்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். எங்கள் ஸ்டுடியோ 1947 இருக்குது. கெம்பு ஸ்டுடியோ 1978 நடராஜர் கோயிலில் நடந்த முடிசூட்டு விழா வந்து எங்கள் ஸ்டுடியோவிலேருந்து போய் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை எடுத்து 25 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் யாருமே அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்காமல் எங்கள் ஸ்டுடியோவிலே இருந்தது. நாங்களும் பழைய காலத்துலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நெகட்டிவோடு ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுட்டு வர்றோம். இப்போ தான் அதை வந்து ரிசர்ச் பர்பஸுக்காக சில பேர் வந்து கேட்டாங்க. அதை நாங்கள் ஒரு நாள் முழுக்க தேடி எடுத்து கொடுத்துருக்குறோம். பிச்சாவரம் இப்போ ஜமீன்தார் இப்போ உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கிற சிதம்பரநாத சோழனாருக்கு பட்டம் சூட்டினதை நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போது நம்ம சிதம்பரம் ஏரியாவில் எல்லா கிராமத்தில் இருந்தும் எல்லாரும் பெரியவங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய விழா மாதிரி கோலாகலமாக 4 வீதியும் ஊர்வலமாக வந்து அவங்கள வந்து மாதிரி முதல்ல யானை போக அப்புறம் அந்த மாதிரி மூலதாளங்களோட வாத்தியங்களோட அழைச்சிக்கிட்டு போய் உள்ளார நடராஜா எழுத்தாப்பில் இருக்கிற பஞ்சாட்சர படியில் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த மரியாதையெல்லாம் தீட்சிதர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு உரிய அந்த எப்படி அந்த மந்திரங்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்லி அவங்கள மேலும் மேலும் வாழணும்னு வாழ்த்தி அவங்களுக்கு அந்த முடிசூட்டு விழாவை சிறப்பாக பண்ணி அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போய் நடராஜருடைய 1000 கால் மண்டபத்தில் அவங்களுக்கு உட்கார வச்சு அந்த முடியை அவங்க தீட்சிதர்கள் தான் கிட்டத்தட்ட அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50-60 தீட்சிதர்களுக்கு மேலே இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த விழாவை நடத்தக்குள்ள அந்த தீட்சிதர்கள் வந்து முடிசூட்டுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற பெரியவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த நேரத்தில் இருக்கிற எனது தந்தையார் VMS சந்திராசப்படையாண்டவர், கடவாச்சேரியில் இருக்கிற பழனியப்பா, பழைய நெல்லூரில் இருக்கிற வீராசாமி அவங்க பாலகுருசாமி, அதுபோல் வந்து அத்திப்பட்டில் நாராயணசாமி, கானூரில் MLAவாக இருந்த நமது சாமி கணப்படையாச்சு, சிவபுரியில் நாராயணசாமி படையாச்சு, வந்து அவர் முத்தையராஜா, செவ்வாயத்தில் சின்னப்பா, காட்டுமன்னார்குடியில் வந்து ஓமாம்புலியூர் பாலசுப்ரமணிய உடையார், அப்புறம் வந்து அங்கே MR ரத்னம் பிள்ளை, அது மாதிரி பல சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே இருக்கிற வாகிசம்பிள்ளை, அது மாதிரி எல்லா இனத்துலேயும் முதலியாராக இருக்கிறவங்க, பிள்ளையாக இருக்கிறவங்க, எல்லா இனத்துக்கார பெரியவங்களும் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சிறப்பாக அது முடிஞ்ச உடனே எல்லோரும் அப்படியே ஊர்வலமாக அவங்களுக்கு இருக்கிற சொந்த வீடு நம்ம ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள அப்படியே அந்த ஊர்வலமாகவே அழைச்சிட்டு வந்து அப்போ தான் அதை முடித்தோம்.